அவர் இந்த வேலையை எடுத்து செய்யும் போது எங்களுக்கு நிறைய மிரட்டலுங்க வந்திருக்கு. அதை அவர் மறைக்கலாம், நான் மறைக்க மாட்டேன். நிறைய மிரட்டல் உள்ளூரில் இருக்கிற ஆளுங்களே மிரட்டியிருக்கிறாங்க, என்கிட்டயே பேசியிருக்காங்க, மிரட்டல் வந்திருக்கு. அதிகாரிகளும் மிரட்டியிருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் நடந்திருக்கு. நல கொள்ளையர்கள் நாங்கள் அந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் பார்க்க போகும்போது நல கொள்ளையர்கள் எங்களை மிரட்டியிருக்காங்க, அதுவும் உண்மை. ஆர்டிஐக்கு போகும்போது ஆர்டிஐயில் ஜட்ஜிங்க எங்களை ஒரு கேவலமாக பார்ப்பாங்க. என்ன சும்மா வந்துகிட்டே இருக்கீங்க, அப்படியே ஒரு மட்டமாக ஒரு 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 அடித்தர மட்டத்துக்கு எங்களை பார்ப்பாங்க. மற்றவங்கக்கிட்டலாம் ஒரு மாதிரி அணுகுமுறையில் இருப்பாங்க. அந்த இடத்துலையே ஒரு சில அதிகாரிங்களாம் ஆட்களை வச்சு எங்களை வேவு பார்த்து எங்களுடைய நாங்கள் எதனா பேசுகிறோமா, தவறாக நடந்துக்கிறோமா அப்படின்றதெல்லாம் வேவு பார்த்து எங்களை நோட்டமிட்டு உள்ளே வருவாங்க. எங்கள் கூட வரும்போது பார்த்தா எங்கள் கூட உள்ளே வருவாங்க. அவங்கள பார்த்தா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போகும்போது கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பாங்க, தாசில்தார் ஆஃபீஸில் போகும்போது தாசில்தார் ஆஃபீஸில் இருப்பாங்க. அப்போ அந்த ஆஃபீஸ்குள்ளேயே வேலை செய்கிறவங்க எங்களோட வாயை பிடுங்கிறதுக்கு எங்ககிட்ட வார்த்தைங்களை வாங்குவாங்க. நாங்கள் வார்த்தையே விட மாட்டோம். நாங்கள் ஒரு இன்னசென்ட்டு போல தான் இருப்போம். நாங்கள் இன்னசென்ட்டு தான், அவரும் இன்னசென்ட்டு தான், நாங்களும் இன்னசென்ட்டு தான். இவங்க அதிகாரிகளும் இந்த அரசியல்வாதிகளும் இந்த நலம் கையகப்படுத்தி வச்சுருக்கிற அவங்களால தான் இன்றைக்கி அவர் இவ்வளோ இமோஷன் ஆகி இவ்வளோ டாக்குமெண்ட்ஸுங்களை எடுக்க, டாக்குமெண்ட்ஸுங்களை தேட, எல்லாமே 24 மணி நேரமும் அந்த வேலையிலேயே இருந்து அந்த வேலையை தான் பார்க்குறாரு. நாங்கள் மன ரீதியாக அவருக்கு நாங்கள் எந்த இதுவும் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக பிள்ளைங்களும் நாங்களும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் அந்த கேஸுக்கு நான் கூட போகும்போது ஜாதி ரீதியாக கூட எங்களை ஒரு மாதிரி மட்டமாக பேசுவாங்க. இதெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். இவ்வளோ பாடுபட்டிருக்கிறோம். இன்னை வரைக்கும் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். 25 குடும்பத்தை இப்படி கஷ்டப்படும் போது நாங்களும் அந்த கஷ்டத்தோடு பங்கெடுத்து வாடகை வீட்டில் இருக்கோம்.